இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 2022 வந்த ஃபால் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு த்ரில்லரான மூவி. இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லையும் நம்மளை ரொம்ப பயமுறுத்தியிருப்பாங்க. இந்த வருஷத்துலேயே இது ஒரு பெஸ்ட் படம்னு கூட சொல்லலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய டவர், கிட்டத்தட்ட 2000 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு டவர். இந்த டவரில் 2 பொண்ணுங்க ஏறி சாகசம் பண்ணலான்னு போகிறாங்க. 2000 அடிக்கு மேலே ஏறி வகையாக மாட்டிக்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சிட்டாங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு மிகப்பெரிய மலையை காட்டுறாங்க. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏறிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டேன் அண்ட் பெக்கி. நம்ம டேன் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ரைட்ஸ். அவர் வந்து எவ்வளோ பெரிய மலையை வந்து ஈஸியாக ஏறிடுவார். அவர் வந்து அங்கே ஏறிட்டு இருக்காரு. கூடவே நம்ம ஒய்ஃப் பெக்கியும் ஏறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணணும். அந்த இடத்துல ஜம்ப் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து அந்த கிளாம்பை மாட்ட முடியும். நம்ம டேன் என்ன பண்ணுறான், அங்கே ஜம்ப் பண்ணி அந்த கிளாம்பை மாட்டிடுறாரு. நம்ம பெக்கி வந்து பயப்படுறாங்க. நீ பயப்படாத, நான் இருக்க சொல்லிட்டு நம்ம பெக்கி டேன் சொல்கிறாரு ஜம்ப் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஒன்று நம்ம பெக்கி என்ன பண்ணுறாங்க, அங்கே ஜம்ப் பண்ணுறாங்க. அவங்க டேன் பிடிச்சிக்கிறாரு அழகா. இங்கே 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணுவோம். மேலே ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்து மலை ஏறிட்டு இருக்கான். அது வேற இல்லை, நம்ம அண்டர். அவங்க வந்து ரொம்ப பயங்கரமாக மலை ஏறுவாங்க நம்ம டேனை விட. அப்படியே அசால்ட்டாக ஜம்ப் பண்ணி அந்த மலையை ஏறிட்டு இருப்பான். நம்ம டேன் வந்து அப்படியே போகும்போது நம்ம கிளாம்பை வந்து இன்னொரு இடத்துல போடும்போது என்ன பண்ணுவார், அங்கே ஒரு இடத்த தேடுவார். தேடும்போது அங்கே வந்து ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அங்கே கிளாம்பை மாட்டலாம் சொல்லி கிளாம்பை போடும்போது அந்த இடத்துலன்னு ஒரு பறவை ஒன்று பறந்து வரும். அதை பார்த்து நம்ம டேன் என்ன பண்ணுவோம், பயந்து அங்கேன்னு அப்படியே கீழே விழுந்துருவார். அப்படியே அந்த மலையில் வந்து தூங்கிட்டே இருப்பார். தூங்கிட்டு கத்திட்டு இருப்பார். அந்த டைமில் வந்து டேன் வந்து பெக்கி கிட்ட சொல்லுவாங்க, அந்த ரோப் கட் பண்ணி விடு. அந்த ரோப் வந்து ஒரு ரோப் வந்து உன்னோட கிளாம்பில் மாட்டின்னு இருக்கு. நீ கட் பண்ணி விட்டால் தான் என்னால் ஃப்ரீயாக ஹோல்ட் பண்ண முடியும் சொல்கிற. உடனே நம்ம வந்து பெக்கியை வந்து அந்த ரோப்பை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணோன்னு நம்ம டேன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வராரு. நம்ம டேன் கரெக்டாக எழுந்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கிளாம்ப் வந்து ஸ்லிப் ஆகி அந்த விட்டு வெளியே வந்துடுது. நம்ம டேன் வந்து அந்த மலையில அப்படியே கீழே விழுந்து அப்படியே இறந்துடுறாரு. அப்படியே நம்ம படத்தோட ஓப்பனிங் ஃபால் மூவி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 51 வாரம் கழிச்சு ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டபடி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டுறாங்க. அந்த பாக்ஸில் என்னன்னா இறந்து போன டேனியோட அஸ்தி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஒரு வாய்ஸ் கேட்குது, பெட்டி நீ எங்கே இருக்க, ஏன் பேச மாட்டேற, அப்பா கிட்ட பேசுன்னு ஒரு வாய்ஸ் கேட்டே இருக்குது. யாருன்னா அது வந்து நம்ம பெட்டியோட அப்பா வந்து நம்ம பெட்டிக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சுனே இருக்காரு. ஆனால் அப்படியே நம்ம பெட்டியை காட்டுறாங்க. நம்ம பெட்டி எங்கே இருக்காங்கன்னா ஒரு பாரில் வந்து குடிச்சிட்டு டெய்லியும் குடிச்சிட்டு சோகத்தில் இருக்காங்க நம்ம பெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, டேனி இறந்த சோகத்தில் வந்து தினமும் பாரில் போய் குடிச்சிட்டு சோகத்திலே இருக்காங்க. ஆனால் அந்த பாரில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டேனி கூட பேசும்போது கால் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த கால் ரெக்கார்டெல்லாம் கேட்டுன்னு சோகமாக இருக்காங்க ரொம்பவே. நம்ம பெட்டு வந்து ரொம்ப சோகமாகவே பாரை விட்டு அப்படியே வெளியே நடந்து வர கரெக்டாக அந்த டைமில் வந்து அவங்க அப்பா வந்துட்டார். அவங்க அப்பா வந்து பெட்டு பார்த்து கேட்குறாங்க, ஏமா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க பெட்டு வந்து சொல்கிறாங்க, என்னை விட்டுருங்க, நான் என் வழியில் எப்படியே போய்க்கிறேன், என்னை எதுவும் சொல்லாதீங்க சொல்கிறாங்க பெட்டு. அது ஒன்று அவங்க அப்பா வந்து நான் அவனு சொல்லட்டுமான்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து உங்கள் இடத்துல டேன் இருந்தால் கண்டிப்பாக அவன் வந்து வேறு ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவான், நீ ஏன் மாதிரி பண்ணுற சொல்கிறாரு அவங்க அப்பா. அதை கேட்டு நம்ம பெட்டு வந்து அப்படியே சோகமாக அப்படியே வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. நம்ம பெட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. திரும்ப வீட்டுக்கு போய் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரக்கு பார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரும்ப அப்படியே அவங்க மாத்திரையை போடலான்னு பார்த்துனே இருக்காங்க. பார்த்துனே இருக்கும்போது சடனாக ஒரு கால் ஒன்று வருது. அப்படியே ஒரு காலிங் பெல் அடிக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு அண்டர் வந்திருக்காங்க. அவங்க அண்டரை பார்த்து நம்ம பெட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பியாகி அப்படியே அவங்க கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அண்டர் எப்படி இந்த டைமில் கரெக்டாக வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டோட அப்பா தான் இந்த மாதிரி கால் பண்ணி பெட்டை கொஞ்சம் பார்த்துக்க ஒழுங்காக இல்லை, அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கா சொல்கிறாரு. உடனே அதனால் அண்டர் வந்து நம்ம பெட்டை பார்த்துக்க வராங்க. நம்ம அண்டர் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பெக்கிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய டவரில் ஏற போகிறேன். B67 டிவி டவர் ஒரு டவர் இருக்குது, யூஎஸ்லேயே பெரிய டவர். இது வந்து கைவிடப்பட்ட ஒரு டவர். இந்த டவரில் நான் ஏற போகிறேன், என் கூட நீ இருக்கணும் பெக்கி சொல்லி நம்ம அண்டர் சொல்கிறாங்க. உடனே நம்ம பெட்டி சொல்கிறாங்க, என்னால் முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அண்டர் அதை சொல்கிறாங்க, டேன் இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பான், நம்ம டேனுக்காக இதை பண்ணி ஆகணும், நம்ம அந்த டவரில் ஏறி டேன் அஸ்தியை நம்ம அங்கே தான் கரைக்கிறோம் சொல்லி நம்ம அண்டர் வந்து பெட்டிகிட்ட சொல்கிறாங்க. உடனே நம்ம பெட்டி வந்து என்ன முடியாது சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அந்த சீன் அப்படியே முடியுது. மறுநாள் நம்ம பெக்கி வந்து தூங்கி எழுந்துறாங்க. கிச்சனில் போய் காஃபி சொல்லலான்னு போகிறாங்க. அந்த டைமில் டேனோட அஸ்தியை பார்க்குறாங்க. பார்த்ததும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க, ஆமாம் நம்ம அண்டர் சொன்னது சரிதான், நம்ம டேனுக்காக இது பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே நம்ம அண்டர்கிட்ட சொல்கிறாங்க, ஓகே இது நம்ம பண்ணலாம், இந்த அட்வென்ச்சரை டேனுக்காக பண்ணலாம் சொல்கிறாங்க. உடனே நம்ம அண்டரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிடறாங்க. அந்த சீன் அப்படியே முடியுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த அட்வென்ச்சருக்காக அங்கேன்னு கிளம்புறாங்க. காரில் போயிட்டே இருக்காங்க. அப்படியே காரில் போயிட்டே இருக்கும்போது நம்ம பெக்கி வந்து ஆல்ரெடி போய் இந்த அட்வென்ச்சர் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அவங்க ஃபோனில் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பெக்கி அண்டர்கிட்ட சொல்கிறாங்க. அண்டர் வந்து நம்ம திரும்ப இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக காரில் போயிட்டே இருக்காங்க. அப்படியே 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆச்சு.
அந்த டவர்லேருந்து ஒரு 2 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து 2 பேரும் சாப்பிட்டுனே இருக்காங்க. சாப்பிட்டே இருக்கும்போது நம்ம பெக்கி என்ன பண்ணுறாங்க, அன்ட்ரோட ஃபோனில் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அன்ட்ரோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம பெக்கி பார்த்துட்டு, என்ன பண்ணுற நீ அட்வென்ச்சர் யூடியூப் சேனலாக வச்சிருக்கியா, சூப்பர் சொல்லி அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு வெயிட்டர் வராங்க. அந்த வெயிட்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி பெக்கி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு B67 டிவி டவர் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க வெளியே காட்டுறாங்க. இந்த டவரில் இந்த ஹோட்டல்லேருந்து 2 மைல் தூரத்துலேயே அந்த டவர் அவ்வளோ பெருசாக தெரியுது. அப்போனா பார்த்துங்க அது எவ்வளோ பெரிய டவராக இருக்கும்னு. அதுக்கப்புறம் நம்ம அன்ட்ரு வந்து ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி பண்ணி காட்டுறாங்க. அங்கே இருந்த ஒரு லேம்பில் என்ன பண்ணுறாங்க, அந்த பல்பை அவுத்துட்டு சார்ஜர் பிள்ளை கற்று சொருகிறாங்க. சொருகணும் சார்ஜர். அதை பார்த்து நம்ம பெட்டு என்ன பண்ணுறாங்க, ஒய் செம்ம நிறைய வித்தெல்லாம் கற்று வச்சுருக்க சொல்லி அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. மணி நைட் ஆகுது. நம்ம பெட்டி வந்து தூங்குறாங்க. தூங்கும்போது ஒரு கனவு வருது. கனவுல வந்து 143 நம்ம டான்ஸ் சொல்லிட்டே இருக்காரு. எப்பவுமே இந்த கனவு வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அவங்க இறந்ததில் இருக்கு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த அப்படியே எழுந்துக்கிறாங்க. கனவுலையே எழுந்துக்கும்போது ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. பார்த்தோன்னே பயந்து எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அது கனவு. அப்படியே அந்த கனவு முடிஞ்சு அப்படியே மறுநாள் வெளியே வராங்க. அந்த ட்ரிப்புக்கு போக ஸ்டார்ட் 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அன்டரும் பெட்டும் மறுநாள் நம்ம பெட்டு எழுந்து கிளம்பி வராங்க. அது வெளியே வந்து பார்த்தா அதுக்குள்ளே நம்ம அன்டர் அட்வென்ச்சருக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. நம்ம பெக்கு அங்கேன்னு போகிறாங்க. 2 பேரும் காரில் போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது நம்ம அன்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைவ் போட்டுனே இருக்காங்க. போகும்போது ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு ட்ரக்கில் இடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சாங்க. அதையும் அந்த லைவில் சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் அவங்க காரில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே. கடைசியாக ஒரு வழியாக அந்த இடத்துல போய் ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரீச் ஆகிட்டாங்க. பார்த்தா சுற்றி பாலைவனம் மாதிரி காடு எம்டியாக இருக்குது, பாலைவனம் மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே நடந்து போய் கேட்டு பார்த்தா கேட்டு க்ளோஸில் இருக்குது. யாரும் உள்ளே இருக்கல சொல்லி ஒரு போர்டு வர போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவன் கார் அங்கேயே நிப்பாட்டு நடந்தே போகலான்னு சொல்லிட்டு அங்கேன்னு ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே போகணும் போல ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. அப்புறம் போகும்போது ஃபோனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, லைவ் போட்டுனே போகிறாங்க. அங்கே பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் போனால் கீழே வந்து ஒரு நரி வந்து செத்து கிடக்குது. அது 2 கழுகு கொத்தி சாப்பிடுது. அதை பார்த்து நம்ம பெட்டு வந்து பயந்தாங்க. அதையும் அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஹண்டர் ஃபோட்டோ எடுத்து அவங்க இன்ஸ்டா வீடியோஸில் போஸ்ட்டு போட்டாங்க. ஒரு வழியாக நம்ம அன்டரும் பெட்டு அந்த டவர் கிட்ட போயிடுவாங்க. கீழே அந்த டவரை பார்ப்பாங்க. சும்மா செம்மையாக பெருசாக வானத்தை நோக்கி வானத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் அந்த டவரு. நம்ம அன்டர் அவங்க ஃபோன் எடுத்து லைவ் போட ஆரம்பிச்சிருவாங்க. லைவ் போட்டு லைவில் காட்டுவாங்க. லைவில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி இந்த டவர் வந்து 2000 அடி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 1800 அடி வந்து டவர் வந்து உள்ளேயே போகும் லேட்ரு. அதுக்கப்புறம் 200 அடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். ஓப்பன்லேயே போகிற மாதிரி இருக்கும். மேலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும் சொல்கிறாங்க. லைவ் போட்டதுக்கப்புறம் நம்ம பெட்டியை கூப்பிட்றாங்க, வா போகலான்னு. நம்ம பெட்டு நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம அன்டர் நான் சொல்கிறாங்க, இது நம்ம டேனுக்காக பண்ணியே ஆகணும், வா போகலான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பெட்டு வந்து ஓகே சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. நம்ம அன்டர் என்ன பண்ணுறாங்க, சும்மா சரன்னு சும்மா ஃபாஸ்ட்டாக மேலே ஏறாங்க. நம்ம பெட்டு வந்து பயந்துனே ஸ்லோவாக ஏறுறாங்க. நான் ஒன்று இவங்க நம்ம அன்டருக்கும் நம்ம பெட்டுக்கும் ஒரு கனெக்டிங் ஒரு ரோப் ஒன்று இருக்கும். 2 பேரும் மாட்டியிருப்பாங்க. ஒருத்தர் வந்தால் கூட ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி காப்பாற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு கைவிடப்பட்ட டவர். பார்க்குறதுக்கே துருபுச்சு அங்கங்கே போல் லைட்லாம் ஆடினே இருக்குது. இருந்தாலும் ஏறினே இருக்காங்க. ஏறும்போது நம்மளுக்கு வந்து லாங் ஷாட்டில் காட்டுறாங்க இந்த டவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 இரும்பு கம்பியை வந்து 3 இடத்துல லாக் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு வந்து ஒரு கம்பியை காட்டுறாங்க. அவங்க ஏறும்போது அப்படியே லப்ப அப்படியே பயங்கரமாக அது அப்படியே ஆடுது. பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் ஏறிட்டே இருக்காங்க. இந்த டவரில் ஏறினே இருக்கும்போது நம்ம அன்டர் சும்மா சரசரன்னு பயம் இல்லாமல் ஏறுறாங்க. நம்ம பெட்டு என்ன பண்ண ஏறிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஹேண்டில் பிடிக்கிறாங்க. அது கையோட அப்படியே வருது. அவங்க அப்படியே கத்தி பயந்து அப்படியே அந்த இடத்துல சடனாக நின்ட்டாங்க. அப்படியே அவங்க ஏறி போயிட்டு இருந்த காட்டினே இருக்காங்க. அப்படியே நமக்கு லாங் ஷாட்டில் காட்டும்போது அப்படியே பயங்கரமாக இருக்குது. இந்த டவரில் இருக்கிற போல்டெட்லாம் ஆடினே இருக்குது. அதை வர நமக்கு காட்டி ரொம்ப பயமுத்தினே இருக்காங்க. அப்பப்போ இப்படி ஏறினே இருக்காங்க. நம்ம பெட்டால் முடியல. உடனே ஒரு இடத்துல நின்றுறாங்க. நம்ம அன்ட்ரோ என்னென்னு கேட்குறாங்க, ஏன்னா முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, தண்ணி வேணா கேட்குறாங்க. உடனே நம்ம அன்ட்ரோ வந்து அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப அவங்க தண்ணி குடிச்சு அங்கே ஏற ஆரம்பிச்சுன்னு இருக்காங்க 2 பேரும். நம்ம அன்ட்ரோ வந்து பெட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நம்ம வந்து 1000 அடி மேலே ஏறிட்டோம், கிட்டத்தட்ட ஈஃபில் டவரையே நம்ம தாண்டிட்டோம் சொல்கிறாங்க. உடனே நம்ம பெட்டு வந்து அமைதியாக எனக்கு நானே பயந்து ஏறினு இருக்கேன், இதெல்லாம் சொல்லாத சொல்கிறாங்க. திரும்ப அவங்க ரெஸ்ட் எடுத்தது திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சுருக்கிறாங்க. அங்கே இருந்து ஒரு வழியாக அவங்க ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அன்ட்ரு சொன்னாங்களா 1800 அடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் வரும்னு, அந்த அடிக்கு வந்து நம்ம அன்ட்ரு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறி மேலே போயிட்டாங்க. நம்ம பெட்டு வந்து பயந்துன்னு கத்துறாங்க, ஏய் யாரோ அன்ட்ரு இருக்கியா இல்லையா, என்ன பண்ணுறா சொல்லி அப்படியே பயந்துன்னு அழுதுனே கூப்பிட்றாங்க. உடனே நம்ம அன்ட்ரு வந்து எட்டி பார்க்குறாங்க, ஏய் நான் மேலே தான் இருக்கேன், மேலே வா, சீக்கிரம் வா, செமையாக இருக்கு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம பெட்டுக்கு அப்போ தான் மூச்சு வந்து திரும்ப நம்ம பெட்டு ஏறுறாங்க. மேலே போய் பார்க்குறாங்க. அப்படியே காற்று அடிக்குது, பயங்கரமாக இருக்குது. அந்த வியூவே நமக்கு அப்படியே ரியலாக காட்டணும் பார்க்குறதுக்கு.
அந்த 1800 அடி ஏறிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு 200 அடி இருக்கிறதா மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு. நம்ம வந்துட்டு என்ன பண்றாங்க, அது 200 பேலன்ஸ் இருக்குது, 200 மீட்டர் சும்மா சரசர ஏற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பெட் என்ன பண்றாங்க, அவங்க ஏறி நின்று அப்படியே அந்த லேடரை பிடிச்சி நிற்கிறாங்க பயந்துனே. அப்படியே பொறுமையா மெதுவா நம்ம பெட்டும் ஏற ஆரம்பிக்கிறாங்க, ஏறிட்டே இருக்காங்க. நம்ம ஹண்டர் என்ன பண்றாங்க, மேல வந்து இந்த லேடரை பயங்கரமா ஆட்டுறாங்க. நம்ம பெட்டுக்கு ஒரே பயம், அமைதியா இருக்கு, மேல வந்தவன் அவ்வளவுதான் சொல்லி நம்ம பெட்டு வந்து அவங்க திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆட்டினாங்களா அந்த லேடரை, அப்போல்லாம் கோல்டு நெட்ல அப்படியே பயங்கரமா உதருது, ஆடுது. நமக்கு அப்படியே அந்த கேமரால காட்டுறாங்க, ரொம்ப பயங்கரமா த்ரில்லிங்கா இருக்கு. அப்புறம் ஹண்டர் வந்து அந்த 200 மீட்டர் ஏறிட்டு நம்ம பெட் அப்படியே பயந்து மாதிரி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹண்டர் என்ன பண்றாங்க, அந்த டவர்ல இருக்கிற அந்த ஆண்டை நம்ம சிக்னல் மாதிரி காட்டோம்ல, அது வழியா அப்படியே பூந்து அடுத்த லேட்டருக்கு போயிடுறாங்க. நம்ம பெட் வந்து பயந்து அப்படியே போறாங்க. நம்ம ஹண்டர் வந்து அவங்க மேல வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஒரு வழியா 2 பேரும் மேல உச்சி வரையும் போயிட்டாங்க. நம்ம ஹண்டர் என்ன பண்றாங்க, மேல போய் ஏட்டாங்க. அவங்க ஏறும் போது என்ன ஆகுது, ஒரு போல்டு கழட்டி வந்துருது. ஒரு வழியா அவங்க ஏட்டாங்க. பின்னாடி நம்ம பெட்டும் மேலே ஏறி போறாங்க. லாஸ்டா பெட்டு ஏறும் போது லாஸ்டா இருக்கிற அந்த ஒரு போல்ட்டை ஊந்துச்சு. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாம அவங்க மேலே ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறி ஒரே நம்ம ஹண்டர் இன்ஸ்டாகிராம்ல அவங்க லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே அத்துலம் தாங்க முடியல அவங்களோட அத்துலையும். நம்ம ஹண்டர் மேலே ஏறிட்டாங்க, சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவங்க ட்ரோன் எடுத்து ஒரே வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, ஸ்லாப்ல இறங்கி தொங்குறாங்க. நம்ம பெட்டு பயந்து அலறாங்க, மேலவான்னு சொல்றது. ஏன்னா இதுக்கே கடிக்காதுங்க, அடுத்து நீ தான் இறங்க போற சொல்லி நம்ம பெட்டு சொல்றாங்க. ஏன்னா முடியாது சொல்றாங்க. ஹண்டர் சொல்றாங்க, இது பழைய பெட்டியா இருந்தா உடனே எல்லாத்தையும் பண்ணுவான், நீ ஏன் பண்ண மாட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பெட்டு வந்து திரும்ப நம்ம ஹண்டர் மாதிரி அங்க இறங்கி தொங்குறாங்க. அவங்களுக்கு ஒரே பீதி இல்ல, பயத்துல அப்படியே கீழே கூட பார்க்காம பயந்து தள்ளுறாங்க. ஒரு வழியா அவங்க சாகசெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில இறங்கலாம்னு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த டேனோட அரிசி எடுக்கிறாங்க. அரிசி எடுத்து அப்படியே காத்துலயே விடுறாங்க. அந்த அரிசி எப்படி கரைச்சிட்டாங்க. அரிசி எல்லாம் கரைச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, மேலன்னு கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெட்டு தான் கீழே இறங்குறாங்க. ஒரு ரோப்பை வந்து நம்ம அண்டர் உடம்புல கட்டிட்டு இவங்க அதை இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இறங்கினவங்க லாஸ்டா அந்த கழனி வந்துச்சுல அந்த போல்டு வந்ததுக்காக இவங்க ஒரு ஸ்டெப் அந்த மேலன்னு கீழே அந்த லேடருக்கு கால் வைக்கிறாங்க. அந்த லேடர் அப்படியே இந்த ஒரு பக்கம் வெளியே வந்து கீழே விழுந்து அந்த சீனை காட்டும் போது கேமரால பயங்கரமா காட்டி வச்சிருக்காங்க. நமக்கு இன்னும் ரியலா பாக்குற மாதிரி இந்த எஃபெக்ட்லாம். நம்ம பெட்டு அப்படியே அந்த லேடர்லாம் கீழே உடஞ்சு அப்படியே கீழே விழுறாங்க. ஒரு எண்டில் நம்ம அண்டர் என்ன பண்றாங்க, உடனே ஒரே கையில அந்த மேல இருக்கிற மெலிசா ஒரு இது ஒன்று போவோம், சிக்னல் காட்டுற மாதிரி, அதை ஒரே கையில பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி நம்ம பெட்டை காப்பாற்றுறாங்க. மேலன்னு காத்துறாங்க. அந்த லேடர்லாம் கீழே அப்படியே விழுறது காட்டுறாங்க. ரொம்ப பயங்கரமா காட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப த்ரில்லிங்கா அப்படி இருக்கு இந்த படம் ரொம்ப. அதுக்கப்புறம் நம்ம அண்டர் வந்து எப்படியும் பெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல தூக்குறாங்க. ஒரு வழியா அவங்கள தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெட்டு வந்து அப்படியே என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம அப்படியே அழுதுன்னு சிரிச்சுன்னு எப்படியே உயிர் பொழிச்சிட்ட, பெரிய விஷயம் தப்பிச்சது சொல்லிட்டு அங்கன்னு அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படியே மேலே வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா 200 அடி இருந்தது பாத்தீங்களா அந்த டவர்ல, அந்த 200 அடியில இருந்த லேடர் மொத்தமா சரிஞ்சு கீழே விழுந்துச்சு. 2 பேரும் மேல இருக்காங்க. அந்த லேடர்லாம் விழுந்துக்கிறப்போ இல்லாம இவங்க நம்ம பெட்டு கொண்டு போன அந்த பேக் வர கீழே விழுந்துச்சு. அந்த பேக்ல தான் அவங்க வச்சிருந்த தண்ணி எல்லாமே தேவையான பொருள் எல்லாமே அந்த பேக்ல தான் அந்த பேங்க் வர கீழே விழுந்து கிடக்குது அந்த ஆண்டனா மேல. அதுக்கப்புறம் டவர்ல அந்த சிக்னல் காட்டுற அந்த ராடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி, இது எமர்ஜென்சி பாக்ஸ் மாதிரி. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணா உள்ள ஒரு பைனாக்குலரும் ஒரு ஃபிளேர் கன்னும் இருக்கு. அது தேவைப்படும் சொல்லிட்டு அவங்க அந்த ஃபிளேர் கன்னை எடுத்து வச்சுட்டு அந்த பைனாக்குலரில் வந்து யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருக்காங்களோ சொல்லி நம்ம அன்ட்ரும் போய்ட்டு அதை சுற்றி பார்க்குறாங்க, தூரத்தில் யாராச்சும் இருக்காங்களா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நம்ம அன்ட்ரு வந்து இந்த மாதிரி லைவ் ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் 2000 அடி மேலே ஏறணும், இந்த மாதிரி மாட்டிக்கணும், எங்கள் கையில் இந்த பேக் எல்லாம் கீழே கொஞ்சம் சொல்லிட்டு ஒரு லைவ் ஒன்று போடுறாங்க. ஒன்று டேனை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறாங்க இவங்க. உடனே நம்ம பெட்டுக்கு வந்து ஷாக் ஆச்சு, இவங்களுக்கு பரவாயில்ல டேனை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்களே சொல்லிட்டு நம்ம பெட்டு யோசிக்கிறாங்க. ஒன்று நம்ம வந்துட்டு தூரத்தில் வந்து பைனாக்குலரில் பார்க்கும்போது தூரத்தில் ஒரு வேன் மட்டும் இருக்குது. அந்த வேனில் யாராச்சும் இருக்காங்களா பார்த்துனே இருக்காங்க. நம்ம அண்டர் பார்த்துனே இருக்காங்க. அந்த டைமில் நம்ம அண்டருக்கு வந்து அவங்க ஃபோன் எடுத்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. நெட்டு வர டவர் இல்லை, டவர் வந்து கீழே 200 அடி கீழே போனால் டவர் வரும், டவரும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்களா ஒரு போஸ்ட், அந்த நாய் இது செத்து போயிருந்தது நரி, அந்த போஸ்ட்டை வந்து 300 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. உடனே நான் அண்டருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம மேலே தான் டவர் இல்லை கீழே டவர் இருக்குன்னு ஒரு ஐடியா வருது அவங்களுக்கு. நம்ம அண்டர் ஒரு சிக்னல் கிடைக்கிறதுக்காக நம்ம அண்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த ரோப் என்ன பண்ணுறாங்க உடம்புல கட்டிக்கின்னு இன்னொரு எண்டை வந்து அந்த லேட்டில் கட்டிக்கின்னு அப்படியே கீழே தொங்க விட்றாங்க. என்ன அப்பயும் சிக்னல் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் கீழே தூரம் போக வேண்டியதாக இருக்குது. உடனே நம்ம அன்று ஒரு ஐடியா பண்ணுறாங்க, இது நான் கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் சிக்னல் வர சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த லேடரை சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சிட்டு அந்த ரோப்பை கீழே விட்றாங்களே, அப்பா பயங்கரமாக காட்டியிருப்பான் இந்த சீனை கூட நமக்கு.
அப்பயும் அவங்களுக்கு சீனில் எதுவுமே கிடைக்காது. அதுவும் ஃபெயிலியர் ஆகிடும் நம்ம அண்டருக்கு. நம்ம அண்டர் அதையும் கைவிடாமல் என்ன பண்ணுறாங்க, நம்ம மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை வந்துட்டு அந்த ஃபோனை என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷூவில் நம்ம ஷூ அவுத்து அந்த ஷூவில் போடுறாங்க. ஷேக் பண்ணி பார்த்தா லேசாக கேப் இருக்குது. கேஃபை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன கிடைக்குது நம்ம அண்டர் என்ன பண்ணால் உள்ளே போடுறாங்க. அப்போட கேப் இருக்குது. லாஸ்ட்டாக அவங்க இன்னர்ஸ் அவுத்து அதுவும் அந்த ஷூவில் போட்டு நல்லா டைட் பண்ணிடுறாங்க. அதுக்கு இப்போ ஷேக் பண்ணி பாருங்க, ஷேக் இருக்காது. ஏன்னா கீழே போட்டால் அந்த ஃபோன் வந்து அப்போ தான் ஷேக் இல்லாமல் உடையாமல் இருக்கும். நம்ம அண்டர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த ஷூவை மேலேன்னு கீழே போடுவாங்க. ஒரு வழியாக அந்த ஷூ வந்து கீழே போய் ரீச் ஆகிடும். அந்த டைமில் நம்ம பெட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அண்டர் ஒரு காலை பார்க்குறாங்க. காலை ஷூ இல்லாமல் இருக்குல்ல, ஷூவில் பார்த்தா அந்த ஷூ அவங்க காலில் வந்து 143 எழுதியிருக்கு. நம்ம அண்டரோட காலில் என்னடா இது 143 எழுதியிருக்கு பார்த்துன்னு நம்ம பெட்டு. அப்போ அந்த ஷூ கீழே போஞ்சு ஒரு நாய் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஷூவை மோப்பிச்சுனே இருக்குது. நம்ம நாய் ஒரு ஷூவை மோப்பின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆள் வந்து கண்டுக்க மாட்டான். அவன் பாருன்னு ஃபோன் பேசிக்கிறான். பெட்டு என்ன பண்ணுறாங்களா, அவன் பக்கியில் இருக்கிறான் சொல்லிட்டு அவங்க ஷூ அவுத்து திக்கில் போடுறாங்க. அவர் அப்படியே நடந்து போய் இருக்கிறாரு, அதை கவனிக்க மாட்டாரு. திரும்ப என்ன பண்ணுறான், இன்னொரு ஷூ அவுத்து நம்ம பெட்டு வந்து தூக்கி போடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், திரும்ப வந்து பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காமல் போயிடறான் அந்த ஆள். இவங்களும் மேலேன்னு கத்துறாங்க, குரல் கொடுக்குறாங்க. உடனே நம்ம பெட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளார் அடிக்கலாம்னு சொல்லி அடிக்க போகிறாங்க. நம்ம அண்டர் வந்து தடுக்கிறாங்க. இப்போ அடிக்க வேணாம் சொல்லலாம், அவனை கேளு, நம்மகிட்ட ஒன்று தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பகலில் வந்து அந்த வெளிச்சம் தெரியாது, இருட்டில் தான் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ அடிக்க வேணாம், அமைதியாக சொல்லி நம்ம தடுத்துடுறாங்க நம்ம பெட்டை. அதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன பண்ணால் நேராக அங்கே இருக்கிற அவங்க வேனில் போகிறான், கேரவல் வேனுக்கு. மேலேன்னு பைனாக்குள்ளார பார்த்துனே இருக்காங்க, அவன் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான் வரான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாயிடுச்சு. நம்ம பெட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மேரேஜ் வீடியோ வந்து ஃபோனில் பார்த்துனே இருக்காங்க. பார்த்துனே இருக்கும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா பின்னாடி நம்ம அண்டர் இருக்காங்க. அண்டர் வந்து சோகமாக இருக்காங்க. என்னடா இவன் நம்ம கல்யாணத்தில் சோகமாக இருக்கா சொல்லி நம்ம பெட்டு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம அண்டர் வந்து குரல் கொடுக்குறான், ரேஞ்சர் அவன் வரான் சொன்னதுக்கப்புறம் உடனே அந்த ஃப்ளாருக்கு அடிக்க பார்க்குறாங்க. அடிக்க மாட்டேது. சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு, அடி சொல்லி நம்ம அண்டர் கத்துறாங்க. ஒரு வழியாக அவங்க பெட்டு ஏதோ பண்ணி அந்த ஃப்ளார் அடிச்சுட்டாங்க. மேலே போய் வெளிச்சம் காட்டுது. உடனே அந்த கேரவலுக்கு போனால் பற்றி அந்த ஆளுக்கு தெரியுது. அந்த ஃப்ளாரை பார்த்ததுக்கப்புறம் டவரில் வந்து 2 பேர் லைட் வச்சுருக்காங்க. ஒன்று உள்ள ஒரு ஆள் வந்து மேலே டவரில் யாரும் இருக்காங்க, என்னாச்சு இது போலி 2 பேர் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை, எப்படி நம்ம தப்பிச்சிருவோம் சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அந்த டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வேனை எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்து நிப்பாட்டு நம்ம அண்டரும் பெட்டும் வந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு ஜீப்பு. அந்த ஜீப்பு வந்து இவங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க. இவங்க நம்மளை காப்பாற்ற வருவாங்கன்னு நினச்சா திருடங்களா இருக்கானுங்க சொல்லிட்டு இவங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவங்களுக்கு சிறுவன்னு நினைச்சாங்க. ஆனால் கடைசியில் இவங்க எடுத்துன்னு வந்து வேனும் அவங்கன்னு போயிடுச்சு, ஷூ போச்சு, ஃபோன் போச்சு. பேலன்ஸ் வந்து இவங்ககிட்ட ஒரே ஒரு ஃபோனு தான் இருக்குது. அப்புறம் இவங்ககிட்ட எந்த ஐடியாவும் கிடையாது. அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் அப்படியே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வெளிச்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவர் மேலே இருக்கிற அந்த ரெட் லைட் மட்டும் தான் இவங்களுக்கு வந்து வெளிச்சத்தை அப்பப்போ கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு போகுது. இப்படி இவங்க உட்காந்து இருக்கும்போது நம்ம அண்டர் என்ன பண்ணுறாங்க, லைட்டாக கண்ணு சொக்கி அப்படியே சாயிறாங்க. அப்படியே கீழே விழ போடுறாங்க. நம்ம பெட்டு வந்து உடனே அவங்கள பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. இவங்க பாருங்க, இவங்க வந்து ஒரு லைட்டாக கண் அசந்தா கூட அப்படியே கீழே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ எப்படியாச்சும் இவங்க பகல் ஃபுல்லாக அப்படியே முழிச்சு நேரம் சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம பெட்டு வந்து காலில் இருக்கிற 143 பார்க்குறாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லி நம்ம அண்டர்கிட்ட கேட்குறாங்க, இது என்ன 143 சொல்லி கேட்குறாங்க. உனக்கும் டேனுக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லி கேட்குறாங்க. நம்ம அண்டருக்கு வந்து மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நானும் டேனோ வந்து அஃபேரில் இருந்தோம், 4 மாதமாக அஃபேரில் இருந்தோம் சொல்கிறாங்க. நம்ம பெட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டாக வந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பெட்டு வந்து பேசாமல் அப்படியே திரும்பி உட்காந்துறாங்க. நம்ம 2 பேரும் வேறு வழியே கிடையாது, 2 பேரும் பேசி தான் ஆகணும். தனியாக இருக்காங்க லைட்டில். நம்ம அண்டர் வந்து பெட்டுக்கிட்ட சாரி கேட்குறாங்க, இந்த மாதிரி மன்னிச்சிரு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அந்த சீன் அப்படியே முடியுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இப்போ நைட்லேருந்து பகலில் விடிஞ்சு போயிடுச்சு. 2 பேரும் அண்டரையும் பெட்டியும் காட்டுறாங்க. அண்டர் வந்து இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க, வேணா உன் ஃபோனை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுவும் கீழே தூக்கி போட்டு பார்க்கலாம் சொல்கிறாங்க. நம்ம பெட்டு வந்து சொல்கிறோம் சொல்கிறாங்க, முடியாது, நம்மகிட்ட இருக்கிற இந்த ஒரு ஃபோன் தான் இருக்குது, இதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் சொல்லி முடியாது சொல்லிடுறாங்க. நம்ம பெட்டு வந்து அண்டர்கிட்ட அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது நம்ம பெட்டு வந்து சொல்கிறாங்க, நம்மகிட்ட வந்து அந்த ட்ரோல் மட்டும் இருந்துச்சுன்னா கூட ஏதாச்சும் அதில் எழுதி அனுப்பி அங்கே இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஹோட்டலுக்கு காமிச்சு நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டுருக்கலாம், அது கூட இல்லை சொல்கிறாங்க. நம்ம அண்டர் அப்படியே எட்டி பாருங்க, பார்த்தா அந்த பேக் வந்து அந்த கீழே அந்த ஹேண்டலால தான் இருக்குது. நம்ம அண்டர் ஒரு ஐடியா பண்ணுறாங்க, அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ரோப்பை வந்து அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு எஜ்ஜில் எண்டில் கட்டிட்டு இவங்க உடம்புல ஒரு எட்ஜு போட்டுட்டு அப்படியே இறங்குறாங்க. அப்போ கூட எட்டல, அதுக்கும் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வருது. வேறு வழியில் என்ன பண்ணுறாங்க, நம்ம அண்டர் வந்து அந்த அவங்க மேலே அவங்க உடம்புல கட்டியிருந்த அந்த கிளாம்பை அவுத்துட்டு அப்படியே அந்த ஹேண்டெல்லாம் ஜம்ப் பண்ணுறாங்க பாருங்க. அப்படியே நம்மளை அப்படியே பயம் ஊற்றி வச்சுட்டாங்க. அந்த சீன்லாம் ரொம்பவே அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த இடத்துல ஜம்ப் பண்ணிட்டாங்க. கடைசி அந்த பேக் எடுத்து அதில் மாட்ட பார்க்குறாங்க, அந்த கிளாம்பில் எட்ட மாட்டுது. ஒரே ஒரு ஐடியா பண்ணுறாங்க நம்ம அண்டர்,
அந்த பேக்கில் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. அந்த செல்ஃபி ஸ்டிக் எடுத்து அதை நல்லா நீட் பண்ணிட்டு அந்த பேக்கோட எஜ்ஜில் போட்டு அந்த கிளாம்பில் எப்படியோ ட்ரை பண்ணி மாட்டிட்டாங்க. அப்புறம் நம்ம அன்ட்ரு என்ன பண்ணுறாங்க, எகிரி ஜம்ப் பண்ணிடுறாங்க அந்த ரோப்பில் பேக்கை சேர்த்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறாங்க, கை ஸ்லிப் ஆகுது, கீழே விழுறாங்க, திரும்ப ஏறுறாங்க, கை ஸ்லிப் ஆகுது, கீழே வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம அன்ட்ரு கையில் வந்து ஃபுல்லாக காயமாயிடுச்சு. இந்த மாதிரி பெட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்னா ஏற முடியாது, நீ தான் என்ன தூக்கணும், கை ஃபுல்லாக டேமேஜ் அடிபட்டுச்சு சொல்கிறாங்க. நம்ம பெட்டு வந்து ஓகே நான் உனக்கு மேலே தூக்கிற கவலைப்படாத சொல்கிறாங்க. நம்ம பெட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அன்ட்ரு தூக்குனாங்க பார்த்தீங்களா பெட்டு, அதே மாதிரி நம்ம பெட்டு வந்து அன்ட்ரு தூக்குறாங்க. அந்த அந்த ராடில் இது ஒரு எஜ்ஜை போட்டு வலிக்கிறாங்க. அப்படி முடியல இவங்களால, கஷ்டப்பட்டு எப்படியோ மேலே தூக்கிட்டாங்க நம்ம பெட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேனால் பேக்கில் இதில் பொருள் எடுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஐலைனர் இருக்குது. அந்த ஐலைனரில் வந்து ஒரு பேப்பரில் வந்து இது மாதிரி ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு எழுதி ட்ரோலில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரோலை பறக்க விட்றாங்க. அந்த ட்ரோல் பறந்துனே இருக்குது, பேட்டரி வேறு கம்மியாக இருக்குது போல். இவங்க அதை வர பார்க்காம அப்படியே போகிறாங்க, அந்த ட்ரோல் அமிச்சுனே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ட்ரோல் வந்து பேட்டரி லோன்னு காட்டுது. எப்படியாச்சும் அது அந்த கடைக்கும் போக முடியாமல் இவங்ககிட்டே வராமல் நடுவில் அப்படியே ஆடி நிற்குது அந்த ட்ரோல். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அந்த ட்ரோல் அப்படியே தூக்கி கரெக்டாக நான் வந்து கை கிட்ட வரும்போது பேட்டரி லோ ஆகிடுது. அந்த ட்ரோல் அப்படியே விழ போகுது. நம்ம பெட்டு வந்து கரெக்டாக அப்படி ஏக்கி அந்த ட்ரோலை பிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. எல்லாம் போச்சு அந்த ட்ரோலில். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுறாங்க நம்ம அன்ட்ரா பெட்டும். நம்ம பெட்டு வந்து பயந்து அழுதுனே இருக்காங்க. நம்ம அன்ட்ரு தான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசி பயப்படாத, நம்ம எப்படின்னா தப்பிச்சிலாம் சொல்லி அவங்கள சேரப் பண்ணினே இருக்காங்க. நம்ம அன்ட்ரு நல்லா இருட்டாயிடுச்சு. நம்ம அன்ட்ரு பெட்டு வந்து தூங்கினுக்கிறாங்க. டப்புன்னு முழிப்பு வந்து எழுதி பார்க்குறாங்க, நம்ம பக்கத்தில் அன்ட்ரா காணோம். என்னடா இது அன்ட்ரா காணோம்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே எட்டி பார்க்குறாங்க. நம்ம அன்ட்ரு வந்து கீழே விழுந்து செத்து போய் கிடக்குறாங்க. கழுகுலாம் அவங்கள கொத்தி சாப்பிட்டுனுக்குது. அப்படியே ஒரு செகண்டில் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது உயிரோட இருந்த அன்ட்ரு எப்படா செத்தானு ஷாக் ஆயிடுச்சு. பெட்டு வந்து அப்படியே துடிச்சு எழுந்துக்கிறாங்க. பார்த்தா கனவு. நம்ம அன்று பக்கத்துலேயே உட்காந்து ஒன்றும் இல்லை படு சொல்லி அவங்கள அப்படியே சமாதானப்படுத்த, பயப்படாத நான் எப்பயும் உங்க கூட பயப்படாத நான் எப்பயும் உங்க கூட இருப்போம் சொல்லி நம்ம அன்று வந்து பெட்டுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் அப்படியே சால்வாக பேசுகிறாங்க. நம்ம பெட்டுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. நம்ம அன்று வந்து அந்த ஹோட்டலில் வந்து சார்ஜர் ஏற்றுனாங்க பார்த்தீங்களா ஃபோனில், அந்த மாதிரி இந்த டவரில் ஏறி இது பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பெட்டுக்கு ஒரு ஐடியா வருது. ஒன்று அன்றுகிட்ட சொல்கிறாங்க, ஓ சூப்பர் சொன்னதுக்கப்புறம் நம்ம அன்று கீழே இருந்து ஏன்னா ஏற முடியாது, என் கை அடிப்பட்டு சொல்கிறாங்க. உடனே பெட்டு வந்து என்ன ஏற முடியும் சொல்லிட்டு இவங்க மேலே போகிறாங்க. போய் அப்படி அந்த வியூ காட்டுறாங்க, அதுவும் பயங்கரமாக காட்டுறாங்க. ஒரு வேளை மேலே ஏறி அந்த 2 கையில் பிடிச்சின்னு அந்த மேலே இருக்கிற அந்த ரெட் லைட் அவுத்துட்டு போட பார்க்குறாங்க. போட முடியல. ஏதாவது ஒரு இது பண்ண சொல்லிட்டு எதனா ராடு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் மாட்டி இந்த செயினில் ரிங்கு மாட்டியிருந்துருக்கு. அந்த ரிங்கு எடுத்து அது உள்ளே போட்டு அந்த ஃப்ளிக் பாயிண்ட்டை சொருகிறாங்க. எப்படி ஒரு வழியாக சார்ஜர் ஏறுது. அவங்க ரொம்ப நேரமாக பிடிச்சி தொங்கினுறாங்க. சார்ஜர் ஒரு வேளை ஃபுல்லாக ஆகணும் சொல்லி ரொம்ப நேரமாக கையை டைட்டாக பிடிச்சினுக்கிறாங்க. அவங்களுக்கு கை வலி தாங்க முடியல. அந்த கீழே நம்ம அன்று வந்து சிரப் பண்ணியே இருக்காங்க. முடி ஒன்று கொஞ்சம் சொல்லி சிரப் பண்ணுறாங்க. ஒரு வேளை சார்ஜர் ஏறுது. அப்படியே நான் அந்த டைமில் நான் கழுகு வர அவங்கள அப்படியே கொத்த பார்க்குது. எப்படி ஒரு வேளை சார்ஜர் ஏறிச்சு. அவங்க அப்படியே மேலேன்னு கீழே இறங்கி வந்துடுறாங்க. நம்ம பெட்டு சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் நம்ம இப்போயே அனுப்பலாம் சொல்லி நம்ம அன்று சொல்லலாம். பெட்டு சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண, ஹோட்டல் இன்னும் திறந்துட மாட்டாங்க, 10 மணிக்கு தான் திறப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அது பிறகு அனுப்பலாம் சொல்கிறாங்க. ஒரு ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறாங்க. 2 பேரும் இந்த டவர் உச்சியிலேருந்து அப்படியே காட்டுறாங்க. நம்ம கேமரா வியூவில் அப்படியே ஃபோக்கஸில் காட்டுறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து அப்படியே ஒரு த்ரில்லிங்கான சீனில் காட்டுறாங்க. நம்ம பெட்டு வர சரியாக தூங்கல. நைட்டு ஃபுல்லாக முழிச்சுனே இருக்கிறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் சொக்குது. அப்படியே சாஞ்சு விழுறாங்க. தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அவங்கள அடிச்சு அப்படியே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க நம்ம பெட்டு. நம்ம அன்று வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, உனக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாச்சும் பாரு சொல்கிறாங்க. உடனே நம்ம பெட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோன் எடுத்து அவங்க கல்யாண ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் வந்து கல்யாண ஃபோட்டோவில் வந்து அவங்க பின்னாடி வந்து அவங்க அப்பா இருக்கார். கல்யாண ஃபோட்டோ பின்னாடி அந்த ஃபோட்டோவில் வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நம்ம பெட்டு. அந்த சீனை அப்படியே பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோட்டலை நோக்கி அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் கிட்ட போகும்போதுனா இப்போ வந்து அந்த ரோட்டில் ஒரு ட்ரக்கு வந்து அந்த ட்ரோலை இடிச்சிட்டு துண்டு ஆக்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரோல் வந்து அந்த ட்ரக்லேயே நாசமாயிடுச்சு. இவங்களுக்கு வந்து கடைசி இருந்த ஒரு வாய்ப்பும் போயிட்டு ரொம்ப அப்படியே பைனாகுலரில் பார்க்குறாங்க. கஷ்டப்பட்டு மனம் உடஞ்சி போய் பார்க்குறாங்க. பெட்டுக்கு ஒரு ஐடியா வருது. கடைசியாக ஒரு சான்ஸ் பண்ணுறாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, உங்கள் ஷூ கொடு. என்கிட்ட இருக்கிற ஃபோனை தூக்கி போட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க நம்ம பெட்டு. அதுக்கு நம்ம அன்றைய ஷூ கேட்டால் ஷூ தர மாட்டாங்க. என்னன்னா இவங்க ஷூவே தர மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா கேட்குறாங்க, ஏன் நீ ஷூ தர மாட்டேன்னு சொல்லி நம்ம பெட்டு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க ஷூ தர மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா இதில் ஒரு படத்தில் கடைசியில் வச்சிட்டாங்க ஒரு ட்விஸ்ட். என்ன வச்சாங்க பார்த்தீங்கன்னா, கேமரா ஆங்கில் காட்டுறாங்க, நம்ம பெட்டு வந்து தனியாக பேசிட்டுக்கிறாங்க. பக்கத்தில் நம்ம அன்றை காணோம். நம்ம அன்று அந்த பேக் எடுத்து கீழே போனாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த ரோப்பு ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாங்களா, அப்போயே நம்ம அன்று வந்து அவங்க கீழே விழுந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இவங்க இலூஷன் தான்.
அங்கே இவங்க பேக் எடுத்தது இல்யூஷனு, அவங்க வந்து தண்ணி குடிச்சது, தண்ணி குடிக்கிறியா கேட்டது, இந்த ட்ரோலில் அனுப்பும்போது பார்த்து அனுப்பி இடிச்சது எல்லாமே இல்யூஷன் தான். இவங்க எல்லாமே தனியாக தான் இருந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் படத்துல தெரியுது எல்லாமே. இவங்க என்ன பண்ணுறாங்க, பெட்டு வந்து அப்படியே பொறுமையாக மேலே கீழே பார்க்குறாங்க. கீழே பார்த்தா அன்று வந்து செத்து போய் கிடக்குறாங்க. அவங்க உடம்பு அப்படியே கழுகு கொத்தி கொத்தி சாப்பிடுது. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே பெட்டு அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது கொடூரமாக இருக்குப்பா. நம்ம அன்று வந்து இல்லை போலாங்க, எல்லாமே நம்ம பெட்டு வந்து அப்படியே கற்பனையாக நினச்சிருந்துருக்காங்க போல எல்லாத்தையும். நைட் ஆயிடுச்சு. நைட்டில் அப்படியே படுத்துன்னு அவங்க ஃபோனில் வந்து இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து அவங்க அப்பா வந்து நம்ம பெட்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. மெசேஜ் போக மாட்டுது, எல்லாமே அனுப்புகிறா போகாமல் இருக்குது. அப்படியே நம்ம பெட்டை காட்டுறாங்க. நைட்டில் அந்த டவர் அப்படியே ஆடிட்டு அப்படியே ஆடினுக்குது. நம்ம பெட்டு வந்து அது கட்டி பிடிச்சி அப்படியே படுத்துனுக்குறாங்க. மறுநாள் காலையில் வந்து அந்த டவரை காட்டுறாங்க. பெட்டு வந்து சாஞ்சு படுத்துனுக்குறாங்க அந்த டவரில். ஒரு கழுகு வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு. நம்ம பெட்டு கால் அடிப்பட்டதில்ல, அந்த இடத்த வந்து கழுகு கொத்தி சாப்பிட பார்க்குது. நம்ம பெட்டுக்கு வந்து ஒரு வேற வழியே இல்லை, ஏதாவது சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் சொல்லிட்டு அந்த கழுகை அடித்து அப்படியே அந்த கழுகு அப்படியே சாப்பிட்றாங்க. அந்த அப்படியே பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே பாவமாக இருக்குது அந்த சீனை பார்க்கும்போதெல்லாம். வழி இல்லை, நம்ம இறங்கினா தான் தப்பிக்க முடியும்னு சொல்லி நம்ம பெட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அதுக்கப்புறம் அந்த கயிறை கட்டின்னு நம்ம பெட்டு வந்து மேலேன்னு இறங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஒரு வழியை இறங்கிட்டு நம்ம அன்றை பார்க்குறாங்க. அன்றை பார்த்து நம்ம பெட்டு அழுது 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 அப்படியே பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சிட்டு அந்த ஷூவில் வச்சுட்டு திரும்ப அந்த ஷூ அதேமாதிரி லூஸ் ஆக சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணிடுறாங்க அந்த ஷூவில். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூ என்ன பண்ணுறாங்க, நம்ம அன்ட்ரு இருக்காங்களா அவங்க உடம்புல வந்து அப்படியே டைட்டாக வச்சுட்டு அந்த அன்ட்ரை வந்து சாரி சாரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அன்ட்ரை வந்து நம்ம பெட்டு வந்து மேலே தள்ளி விடுறாங்க. கீழே போய் விழுறாங்க அந்த டவர் கீழே. நைட்டு என்ன ஆகுதுன்னா உயிரை கையில் பிடிச்சின்னு அவங்க அப்பா வந்து வராரு அந்த டவர் ஆண்ட. ஏன்னா 4வது நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன அப்பா வந்து ஓடி வராரு. வந்து பார்த்தா டவர் கிட்ட ஆம்புலன்ஸு போலீஸ் வண்டி அது இதுன்னு இருக்குது. ஓடி வந்து நின்று பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம அன்ட்ரோட உடம்ப வந்து அப்படியே ஒரு பேக்கில் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. அதை பார்க்குறாரு நம்ம பெட்டோட அப்பா. எங்கேயோ இருக்கும், நம்ம பெட்டோட குரல் கேட்குது. எப்படியோ ஒரு வழியாக நம்ம பெட்டை வந்து காப்பாற்றிட்டாங்க அந்த டவரில் இருந்து. அவங்க அப்பா வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இந்த மாதிரி நம்ம பெட்டு கடைசியிலே ஒரு வழியாக நம்ம பெட்டை வந்து காப்பாற்றிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. கடைசியாக அவங்க அப்பா கூட சேர்ந்துருவாங்க. இந்த படம் ரொம்ப த்ரில்லிங்கான படம். அந்த படத்தெல்லாம் தேட்டரில் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இதெல்லாம் ஒரு பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி படம் எதுவுமே எடுப்பாங்களா தெரியல, லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்தை. ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சஜஷன் இருந்தால் சொல்லுங்க. அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே அப்டேட் ஃபார் ரெகுலர் வீடியோ. ஸோ வணக்கம், பை பாய்.